இந்திய வணக்கத்தை தெரிந்து கொண்டு நாங்கள் வடமாகாணம் உள்ளாண்டிக்க நாங்கள் யுத்தத்தாலையும் பாதிக்கப்பட்டு இயற்கை அனர்த்தங்களாலையும் பாதிக்கப்பட்டு எமது பெண்கள் தலைமைத்துவ பெண்களாகவும் கூடுதலாக காணப்படுகிறார்கள். அதே நேரம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளில் தாய்கள், மனைவிகள், சகோதரர்களாகவும் காணப்படுகிறார்கள். இவர்கள் வாழ்க்கை வாழ்வாதாரம் பெரும் கேள்விக்குறியாக உள்ளது. ஏன்னு சொன்னால் குறிப்பாக அவர்களின் தொழில் விவசாயம், மீன்பிடி. கூடுதலான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் விவசாயம் செய்கிறார்களும் மீன்பிடி என்று கடவேலை, அதாவது வளர்த்திரிச்சு கருவாடுகள் செய்து 18 செய்கிற பெண்கள்லாம் அதிகமாக காணப்படுகிறார்கள். அதுகளின் மூலதனத்தை வச்சுதான் அவர்களின் பிள்ளைகளின் கல்வி செலவெண்ண வாழ்க்கை செலவையும் ஈடுகொண்டு வாரார்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு அனர்த்தங்களிலேயும் பாதிக்கப்பட்டு வரும் பொழுது அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அதே நேரம் மீனவ குடும்பம் என்று சொல்ல போனால் ஒவ்வொரு இயற்கை அனர்த்தங்களுக்கையும் அவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்ற தொழில்களாலேயே தொழில்கள் மடங்கி போகிறது, அதாவது சேதமாகுது. அதே நேரம் இந்திய எழுதப்படகாலையும் அவர்கள் வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அதனால எமது மக்கள் இன்னும் அடுத்தவர்கள் கையை ஏந்திர வண்ணமாக தான் இருக்கின்றார்கள். இன்று வரைக்கும் என்னென்னு சொன்னால் அடுத்த வளங்களால் பாதிக்கப்பட்டு வார அப்படின்னாலும் அடுத்த கையை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னு சொன்ன உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்றைக்கு ஒரு மீனவன் 2-3 தரம் அவன் லோன் எடுத்து அவன் கட்டி ஒரு தொழிலை செய்து கொண்டு போகலாம். திரும்ப அவன் காலில் ஏற்பட்டால் அவன் அங்கிருந்து லோன் எடுக்கிறது, அங்கிருந்து நடக்கிறது, அவன் இன்னொருத்தனை கையை தான் நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட சொல்லிக்க இலங்கையில் அதிகரித்து வரும் பெண்கள் தற்கொலை செய்கின்றார்கள். பிள்ளைகள் அதிகமாக இப்போ வடமாநிலத்தில் கூடுதலாக தற்கொலை செய்கின்றார்கள். இந்த இளவயதுகளில் அதுகளுக்கு கூட அதிகரித்து வருகிறார்கள். அதுகள் நாங்கள் திரும்ப நிறுத்த வேணும். ஏன்னு சொன்னால் இப்போ இளவயது திருமணம் பேசும் போன்களில் பார்த்து பழகி அவர்கள் அதை செய்து கொண்டு வரார்கள். அதனால் அவர்களின் வாழ்க்கையை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய நிலைமை இருக்குது. போதை வஸ்துகளாலையும் இளைஞர்கள் வாழ்க்கை கொஞ்சம் பின்தங்கி மங்கிய நிலைமையில காணப்படுகிறது. அவர்களை நாங்கள் விழிப்பூட்ட வேண்டும். அதே நேரத்தில் எமது இலங்கையில மீன்பிடி துறைமுகம் என்றால் மயில் துறைமுகம் தான் பெரிய துறைமுகமாக இருந்தது. இன்றைக்கு சீரோவில் நிற்குது. காரணம் அங்கே மீன் வளங்கள் நாங்கள் மயிலட்டின உரிமையால மீனவனா இருந்தாலும் இன்றைக்கு அதில் சுயமாக தொழில் செய்ய இயலாத நிலைமையில இருக்கின்றோம். நாங்கள் சிறு படகுகளை கட்டி நாங்கள் தொழில் செய்யறதுக்கு இன்னும் போராட்டங்கள் கொண்டுதான் இருக்கிறோம். அதுக்கு இல்லை, சிறு படகுகளை கட்டி நாங்கள் தொழில் செய்யாத நிலைமையில இருக்கின்றோம். காரணம் இன்றைக்கு இந்திய நூல்கள் பிடிக்கப்பட்ட இந்திய நூல்கள் அரவாசி காவலை கட்டியிருக்கிறாங்க. அதற்குள்ள பயணங்கள், அதாவது திருவண்ணாமலை, புத்தனங்கட்டிலேருந்து தொழில் செய்ய வர பெரும் படகுகள் அங்கே கட்டியிருக்கிறபடினால எங்கள் சிறிய படகுகள் கட்டுறதுக்கு இடம் இல்லை. வலைகள் தொழிலுக்கு போய் வேலை செய்யறதுக்கு இடம் இல்லை. இன்றைக்கு அதில் நாங்கள் மீனவ அடிபாடு பெரும் பிரச்சனை செய்து கொண்டு வரோம், பிரச்சனைக்குள்ளாகிட்டு வரோம். முந்தநாதம் முதல்ல பின்னேரம் கூட்டம் போயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு தெரியாது, தொழில் மருத்துவர்கள்னா தெரியும். கூட்டம் நடக்க போய் பார்த்தா கூட்டத்துக்கு போனால்தான் என்ன சொன்னார், இப்படி அமைச்சரையா அந்த கூட்டம் இருந்துக்கிறார், என்ன கூட்டம் இருக்கு அரவிக்கு அமைச்சிருக்காருன்னு சொல்லி கேட்க எங்களை கையெட்டி ஊரணி பகுதியில் இருக்குது. அந்த ஊரணி ஆவலைக்காரர் களமடி பாய்கிறதுக்கு கேட்டிருக்கலாமா அமைச்சரை போய். அப்போ அவையல் அதுக்கு அனுமதி மற்ற சங்கங்கள் மரத்தில் இருக்குது, கொடுக்கலாமா கொடுக்க வேணாமோன்னு அதை கேட்க வந்திருக்கேன். அப்போ பாரம்பரிய தொழில்களை நீங்கள் மடக்கி கொண்டு போகிறதால புது நவீன தொழில்களை கொண்டு எங்களோட மக்களுக்கு பிரயோசனம் இல்லை. அவர்கள் நாளாந்தமாக அந்த தொழிலே தாங்கள் சுயமாக வாழ்க்கை வாழ்வதை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு மீனவ தொழிலுக்கு போனால் ஒரு மீனவர்லேருந்து 3-4 பெண்கள் எல்லாம் பிரயோசனம் படுறாங்க. முல்லைத்தீவுல மட்டும் பார்த்தா முல்லைத்தீவுல பெண்கள்லாம் கடலில் வாங்கி தொழில் செய்வாங்க. படகுல போய் பெண்கள் கடலில் விட்டு மீனை பிடிக்கிறவங்க பெண்கள் தான். அதே போல மென்னாலையும் அப்படித்தான் பெண்கள்லாம் கூடுதலாக ஆண்கள் கடலுக்கு போயிட்டு வர மட்டும்தான். கடலுக்கு போயிட்டு அவன் இறந்தால் கூட அந்த பொடி கரைக்கு உங்களோட கைக்கு வரும்போது இல்லையா மீனான வாழ்க்கை அவ்வளோ ஒரு கேள்வியான வாழ்க்கை. இந்த விவசாயத்தை விவசாயம் நாங்கள் செய்கிற நேரம் வடமாநில
விவசாயம் செய்கிறார். எங்களை மாநில ராணுவமயமாக்கி அவங்க விகாரி அமைக்கிறாங்க. அதுக்கு போராட்டம் செய்ய போய் நாங்கள் பந்தல் போராட்டம் செய்தாங்க. அதில் செய்கிற நேரத்தில் குழந்தைகள் எல்லாம் எடுக்கிறோம். பந்தலை தரப்போல கலட்டி போட்டு போயிட்டு தான் புரஸ்காரம் வந்து வயிற்றுக்காக தான் போராட்டம் செய்கிறாங்க. இப்போ எந்த ஒரு போராட்டம் செய்கிறாண்டா கூட நாங்கள் சுதந்திரமாக செய்யலாமல் இருக்குது. புரஸ்காரம் தான் அதுக்குள்ளே கொண்டு போடுவோம். அனைத்து கூட்டிக்கொண்டு தான் வருது, முறையே இல்லை. தமிழ் சொன்னோடனே அங்கே அனைத்து கூட்டிக்கொண்டு வருது. இன்றைக்கு வேறு நாங்கள் எவ்வளோ காலமாக தொடர்ந்து இந்த பட்டமேசை நாங்கள் கவர்மெண்ட் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்றைய சந்தர்ப்பம் வந்து நான் 5 பேர் வந்திருக்கிறேன். விசார வேலை இல்லை. 7 பேர் ஜனாதிபதி வார 2 பேர் சொல்லிடுறாங்க. அதுவும் திட்டம் தான் சாதி. நாங்கள் இதை வந்து பிளான் பண்ணி நாங்கள் கடன் கொடுத்து அழைத்தவர் கொடுத்து நாங்கள் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவர் வந்து உடனே அழைத்த உடனே இல்லாமல் ஜனாதிபதி வந்துட்டே இருந்தோம்னா மற்ற போயிட்டேன். அவர் நாங்களும் உங்களுக்கு நாங்களும் உங்களோட உறுப்பினர்கள் நாங்களும் தெரிய செய்ய உங்களை விட்டுருக்கோம். நாங்கள் ஒரு படி நீங்கள் தலைவர் ஒரு பதவிக்கு வர மாட்டேங்கிறது. நாங்கள் உங்களோட பிரச்சனை கேட்கிறோம். இந்த உங்களோட பிரச்சனைகள் நாங்களும் சரியா இருந்தாலும் நீங்க அவ்வளோமா வரீங்க பேரு. இன்னைக்கு அதே நேரம் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா சராசரி வந்து பெண்கள் வந்து எந்த ஒரு நிலைக்கும் பதவி நிலை குறைவாக காணப்படுது. பெண்களை வந்து 150 உயர்த்தை பார்க்கணும் எந்த நிலையை. ஏன்னா ஆண்கள் வந்து கூடுதலாக காணப்படுது. எல்லாத்துக்கும் பெண்களை வந்து பின்தள்ளி தள்ளி விடுறாங்க. ஆனால் அங்க கூடுதலாக காணப்படுற பெண்கள்லாம் எந்த உரிமையையும் கண்டிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சரியா நாங்கள் பகலியா இருக்கு. நாங்கள் எல்லாரும் வரையில நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். இன்னைக்கு வரையில மற்ற அதே நேரம் ரொம்ப பிரச்சனை உங்களுக்கு சொல்றோம்னா நாங்கள் நாடாளுமன்றம் போயிடா. அதுக்காக உங்களை கூப்பிட்டு நாங்கள் கரைக்க வரோம். என்ன பிரச்சனை உங்களை கூப்பிடு நேரம் கரைக்கணும்னு போனா உங்களை நீங்கள் அங்க அனுமதி எடுத்துருக்கல கொடுக்குது. இன்னைக்கு தனிப்பட்ட பிரச்சனை நான் 2 பிரச்சனை சொல்றேன். இந்த எனக்கு கையில நாங்கள் முகாமில் நாங்கள் கையில மாணி வந்து வீடு படிச்சிருக்குது. இந்த 7 வருஷமாச்சு வீடு படிக்க நிப்பாட்டி 2 வரைக்கும் எனக்கு ஒரு முடிவு இல்லை. நானும் மக்கள் இதில் நானும் இதாக போராடிட்டு இருக்கேன். 2 வரைக்கும் நான் இன்றைக்கு எத்தனை நேரம் கச்சேரி வந்து போயிட்டு ஒவ்வொரு நாள் நான் ஜாலியாக மைண்டில் இருந்து கச்சேரி போடுறது தலைமுறை போவோம். தலைமுறை கச்சேரி போக மாட்டோம். இப்படி மாறி மாறி என்ன அப்படின்னா இந்த அதுக்கு முடிவு இல்லை. 7ஆம் நாள் டக்கு செய்யாத பிள்ளைங்க சொல்லி நான் கடன் கொடுப்போம் போறேன். கடன் கொடுக்க போன நேரத்தில் சொல்றார் அவர் இல்லாத பிஏன்னு சொல்றார். பிள்ளை நீங்கள் நான் கடன் தாரும் நீங்கள் எங்களை பற்றிலாம் வேற வரையாக சேர்ந்து தேவையான பேசுறீங்கள். நாங்கள் என்ன உங்களுக்கு உதவி செய்கிறோம். நாங்கள் கலைக்க வேண்டிய காரணம் இல்லை. நீங்கள் சரியா செய்து நாங்கள் உங்களை போய் கலைக்க போறோம். ஐயா அவங்களை சந்திக்கணுமான்னு சொல்லி அவர் சந்திக்கிறது நான் டேட் எடுத்து போன் நம்பர் அடிச்சு எடுத்து என்ன சந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் தரையிறேன். என்ன இல்லை நான் சந்திக்கிறது நான் ரெடி. அதே மாதிரி எங்க இடத்துக்கு எனக்கு தொழில் பாதிக்கப்பட்டது. அதுக்கு முன்னே மனித கொடுத்தா 4 வருஷமாச்சு. அதுக்கும் ஒரு பலன் இல்லை. ஏன்னா நாங்கள் குற்றவங்க வெளியில சொல்றபடியா மற்றவங்க சேர்ந்து போராடுறபடியா நாங்கள் குற்றவாளி. அதே மாதிரி நாங்கள் இன்னைக்கான செலவு கூட எங்களுக்கு இணையத்துல வந்து எங்களுக்கு எந்த ஒரு நிதியும் இல்லை. நிதி இல்லாம நாங்கள் ஒவ்வொரு செயற்பாடு செய்யறோட காரணம் எங்களை தேசிய ஒத்துழைப்புனா எங்களுக்கு நிதி தருது. அவையிலே தங்களோட பக்கத்தில் இருந்தாலும் அவையும் வேறையா கிடைக்கிறது தான் எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவைய செய்ய வேண்டிய வேலையை வந்து எங்களை ஒவ்வொரு தலைவர்களும் செய்தா எவ்வளவு எங்களுக்கு வடமாநிலத்தில் பிரச்சனை வராது. ஒவ்வொரு தலைவரும் தங்களை ஊத்தாங்கள மக்களை நிர்ணயிச்சு செய்தால் இவ்வளவு கஷ்டம் பெறாது. இந்த சொல்ல கையேந்து கையேந்திரம் தான் நீங்க எதிர்பார்த்துருங்கன்னு தான் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்க போனா நான் கையேந்தி பட்ட நேரம் நிலைமையை கண்டது எங்களுக்கு எல்லாத்தையும் அழிக்கிறீங்க. அழிக்கிறோம் நாங்கள் கையேந்த வழிகளை நாங்கள் இருக்கிறோம். இந்த கருத்தை எடுத்து பாருங்கன்னா சுற்றுப்புற தொழில் சுற்றுப்புற தொழில் அதிகபட்சமாக கூடுதல் நடக்குது. அதை கட்டுப்படுறதுக்கு எல்லாமே இருக்கு. ரோட்டில் போறதுக்கு ஹெல்மெட் இல்லைன்னா பிடிக்கிறார், லைசன்ஸ் இல்லைன்னா பிடிக்கிறார், டாக்ஸிலுக்கு பொட்டாலே பிடிக்கிறார். ஏன்
அதே நேரம் நாங்கள் கேட்டுக்கொண்டு எங்கள் மன்றிப்பு தலைவர்களாவது பாராளுமன்றத்தில் போய் எங்களை கருத்துக்களை சொல்லிக்கொண்டு நம்புகிறோம். எதிர்பார்த்து கொண்டு இந்த நேரத்தை சந்தர்ப்பம் அளித்ததற்கு நன்றி கூறிய நன்றி.